ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் 2 விதமான புளிச்சக்கீரையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்களா, இது தாங்க ஜாம் புளிச்சை. ஜாம் புளிச்சையில் வந்து ஜாம் செய்யலாம். இந்த இதை இருக்குது பார்த்திங்களா, இதை எடுத்து ஜாம் செய்யலாம். அதுக்கப்புறம் இந்த கீரை கூட சமைச்சி சாப்பிடலாம். பார்த்திங்களா, லைட்டாக இதை உடைக்கும் போதே எவ்வளோ இதுவாக வருது பாருங்கள். இந்த கலர் கையில் கலரு மாறுது பார்த்திங்களா. இதை உள்ள விதை இருக்குது பார்த்திங்களா, இதில் விதை இருக்கும். நம்ம விதைக்கு எடுத்துக்கிட்டு இந்த இதை இருக்குது பாருங்கள், இதை மட்டும் பிச்சு இப்படி எடுத்து காய வைக்கணுங்க. காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சுடு தண்ணி வச்சு அதில் போட்டு கொதிக்க வச்சு குடித்தோம் அப்படின்னா டீ, அதாவது ஜாம் புளிச்சை டீ, ரோசெல்லா அப்படின்னும் சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் விதை நிறைய கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம நிலத்தில் போட்டு நிறைய எடுத்து ஜாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். இன்னொரு ரகம் பார்த்தோன்னா, இதுதான் வந்து சிவப்பு புளிச்சை கீரைங்க. இது பாருங்கள், இதுதான் சிவப்பு புளிச்சக்கீரை. இந்த கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் மற்ற கீரையை கம்பேர் பண்ணுறச்ச இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த கீரை எப்படி மற்ற கீரை புளிச்சக்கீரை செய்வோமோ அதே மாதிரியே தான் இந்த கீரையும் செய்யணும். இதில் வந்து ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறது இதை சாப்பிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே வந்து பீட்ரூட்டு இந்த மாதிரி ரெட்டிஷாக இருக்கிறது எல்லாமே ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுதுன்றாங்க. இந்த கீரையிலையுமே அந்த தன்மை இருக்குது. இதை சமைக்கிறப்போ இந்த வேக வைக்கிறோம் பாருங்கள், அப்போ பார்த்தோன்னா பீட்ரூட்டு சமைக்கிறப்போ எப்படி கலர் சேஞ்ச் ஆகி ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது, ப்ளட்டு மாதிரி அப்படின்னு, அதே மாதிரியே இதுவும் இருக்குது. இதுவுமே நம்ம தோட்டத்தில் போட்டிருக்கேன். இதுவும் விதை எடுத்து இதோட விதை வந்து சின்னதாக தான் இருக்குது. இதான் இதோட விதை. இந்த விதை எடுத்து நம்ம நிலத்தில் போட்டு இதையுமே கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும், நிறைய பெருக்கணுங்க, அதிகப்படுத்தணும். தேங்க்யூ.